பிரான்ஸ் அலப்பற ஸ்டார்ட் ஆயிருச்சு பிரான்ஸ். பல நாளா போட்டுட்டு இருந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் பிரான்ஸ். ஆமா பிரான்ஸ், தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நம்ம கன்னியாகுமரி மணக்குடியில ஓபன் பண்ணியிருக்கிற இந்த RAS வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். உள்ள போனதும் டிக்கெட்டை வாங்கிட்டு லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு லாக்கர்ல திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரைட்ஸுக்கு தயாரானோம். ஃபர்ஸ்டா இந்த போட் ரைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். மணக்குடியில இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர்ஸ் அங்கிட்டு போயிட்டு வர இந்த போட் ரைட் அட்வென்ச்சரஸ் நிறைந்தது. அதுக்கு காரணம் இந்த டிரைவர் தான். சும்மா போக மாட்டா, அப்படி ஒரு சுழட்டிட்டு தான் போவார். நெக்ஸ்டா இந்த சிட்டிங் டியூப் ரைடு போனோம். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து இந்த கோவால எல்லாம் பார்த்திருப்போமே பனானா ரைட். அதுல போகும்போது செவ்வாய் கிரகத்துல செட் தோசை சாப்பிட்ட மாதிரி அப்படி ஒரு ஃபீல். அண்ட் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஸ்கோ டியூப் ரைட். இந்த ரைடிங் அப்பதான் தவறி போன என் தாடிக்கார தாத்தா தத்ரூபமா கண்ணுக்கு தெரிஞ்சாரு. அப்படி இருந்தது அந்த ரைடு பெஸ்ட். அப்புறம் இந்த ஃப்ளையிங் டியூப் ரைடும் லையிங் டியூப் ரைடும் போனோம். பாதி வழியில ஒரு திருப்புனா அப்படி டிரைவர் டைட்டானிக் ஜாக் ரோஸ் போல தண்ணிக்குள்ளேயே தவழ்ந்தோம். அண்ட் கடைசியா இந்த ஜெட் ஸ்கை ரைடும் போனோம். துடிவு பட கிளைமாக்ஸ் காட்சி ரீலோடட் ஊத கேங்ஸ்டா. இப்படியாக எல்லா ரைட்ஸையும் ஏகபோகமா முடிச்சு அங்கே இருக்கிற கேண்டீன்ல டீயும் குடிச்சு அங்க இருந்து கிளம்பணும். மொத்தமா 11 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் வச்சிருக்கிற இவங்க கிட்ட கிட்ஸுக்குன்னு தனியா பெடல் போட்ஸும் இருக்குது. எல்லா நாளும் ஓபன்ல இருக்கிற இவங்களோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 5. சோ உங்களுக்கும் இப்படியான சூப்பரான வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் போகணும்னா கோவா கொச்சின் போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம மணக்குடியிலே போய்க்கலாம். சோ விரைந்திடுங்கள்.